ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மெயின் டாட்டை வந்து எப்படி அளவு எடுக்கலாம் கரெக்டாக அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பிசர் விட்டு அவங்க வெளியே சும்மா மடித்து வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே எல்லாருமே எடுத்துருவீங்க பிகினர்ஸாக இருக்கவங்க. ஆனால் வந்து ஃபோல்டு பண்ணி உள்ளே மடித்து உள்ள தையலெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ என்ன பட்டியுமே இப்போ ஃபோல்டு பண்ணி தைக்கிறாங்க. அதனால் அந்த அளவு எப்படி இருக்குது, ரொம்ப ஏதாவது தப்பாக போயிடுமோ அப்படின்னு சொல்லி பிகினர்ஸாக இருப்பீங்க. அதை வந்து எப்படி கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம எடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸில் அப்படி தான் உள்ள தையல் வந்து இந்த டாட்டுக்குள்ளே மடித்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பட்டியும் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், அது வந்து எப்படி எடுக்கலாம், என்னால் உள்ள உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லணும் அப்படின்னா அது எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மெயின் டாட்டை வந்து நல்லா இந்த கொக்கி பக்கமாக எடுத்துங்க, உங்களுக்கு அது சரியாக இருக்கும். நல்லா நீவி விட்டு எடுத்துக்கோங்க. நீவி விட்டு அந்த டேப்பை வந்து அந்த எந்த இடத்துல மடிச்சிருக்காங்களோ அந்த இடத்துல நேராக இப்படி வச்சு, நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கலருக்கு தெரியுதா என்னன்னு தெரில, வச்சுக்கிட்டு அந்த தையல் நேராக ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. அந்த தையல்லையே இந்த ஸ்கேல் எடுத்து வைங்க. இப்படி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக பாருங்கள், அது வந்து 1.25 வந்து நிற்கிது. இதோட அளவு வந்து டாட்டோட அளவு 1.25 கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து அளவு ப்ளவுஸை கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாட்டில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.